Welcome to Masa AS Academy. நம்ம இந்த வீடியோல கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில இருக்கிற மாடல் 2 क्वेश्चन பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ் அண்ட் மாடல் 1 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். சோ அத பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இது புரியும். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The area in square units of a triangle formed by the coordinate axis and the straight line 5x plus 7y is equal to 35. சரியா? ஒரு முக்கோணத்தை இணைக்கும் ஆய அச்சு மற்றும் நேர்கோட்டின் சமன்பாடு 5x plus 7y is equal to 35 உருவாக்கும் முக்கோணத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் எப்போதுமே என்ன இருக்கும் அப்படின்னா x plus y 1 ன்னு இருக்கணும். சரியா? சோ நம்மளோட வேல்யூ என்ன இருக்குது? 5x plus 7y is equal to என்ன இருக்குது? 35. சோ டிவைட் பை 35 ஆல பண்ணிருங்க. ஏன்னா நமக்கு ஈக்குவல் டு 1 ன்னு இருக்கணும். அப்போ 5x by 35 plus 7y by 35 is equal to என்ன போடுவீங்க? 35 divided by 35 போடுவீங்க. அப்ப இது ரெண்டு கேன்சல் நமக்கு 1 கிடைச்சிருமா? சோ 1 7 7 5 35 1 5 7 35. சோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா x by 7 plus y by 5 is equal to என்ன கிடைக்கும்? 1 கிடைச்சிரும். சரியா? சோ இப்போ இது நம்ம டயகிராம்ல வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு எப்படி வரைவோம் அப்படின்னா, so x ஓட வேல்யூ 7, x by 7 னா x by 7 is equal to 1 அப்படி நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அப்ப x ஓட வேல்யூ என்னது? 7. x ஓட வேல்யூ 7, y ஓட வேல்யூ 0. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா y ஓட வேல்யூ 5, x ஓட வேல்யூ என்னது? 0. அப்போ நமக்கு இத டிரா பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். சோ இதோட வேல்யூ 7 இருக்கும், இதோட வேல்யூ 5 இருக்கும். சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்னன்னா half into base into height. So half into base 7, height 5. So நமக்கு வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 35 by 2 இருக்கும். சரியா? சோ அப்போ ஆப்ஷன் B தான் நமக்கு கரெக்ட் ஆன்சரா இருக்கும். சரியா? சோ செகண்ட் क्वेश्चन பாருங்க. Find the area of a triangle formed by 1, 0, -1, 0, 0, 1. அதாவது இது x1, y1 எடுத்தோம். இது x2, y2. இது x3, y3. சோ ஏரியாவோட ஃபார்முலா எப்படி போட்டீங்க? 1/2 into x1 y1 x2 y2 x3 y3 திரும்ப x1 y1 போட்டா போதும். கரெக்ட்டா? சோ இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், அப்புறம் மைனஸ் பண்ணி இத மல்டிப்ளை பண்ணுவோம். சோ அதே கான்செப்ட் தான் இங்க அப்ளை பண்ண போறோம். சோ 1/2 into 1 0 -1 0 0 1 திரும்ப 1 0. முதல்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மேல உள்ளதெல்லாம் நான் மல்டிப்ளை பண்ண போறேன். சரியா? அப்போ 1 into 0 எனக்கு என்ன கிடைக்கும்? 0. -1 into 1 என்ன கிடைக்கும்? -1. 0 into 0 0 ஆயிடும். சரியா? சோ மைனஸ் திரும்ப அப்படியே ரிவர்ஸ்ல மல்டிப்ளை பண்ண போறேன். 0 into -1 0, 0 into 0 0, 1 into 1 1. சரியா? சோ அப்போ 1/2 into -1 -1. ஏன்னா இங்க இது ரெண்டுமே 0வா, அப்போ minus into 1 -1 ஆயிடும். அப்போ -2/2 நமக்கு -1 கிடைக்கும். சோ ஏரியா எப்போதுமே மைனஸ்ல கிடைக்காது. சோ ஆன்சர் என்ன கிடைக்கும்? நமக்கு 1 ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடைக்கும். சரியா? சோ தேர்ட் क्वेश्चन பாருங்க. Find the area of the triangle whose vertices are 1, 2, -4, -3 and 4, 1. சரியா? அப்போ இதோட ஃபார்முலா 1/2 into என்ன போடுவீங்க? 1 2 போடுவீங்களா? -4 -3 போடுவீங்களா? 4 1 போடுவீங்களா? திரும்ப 1 2. சரியா? அப்ப இத மல்டிப்ளை பண்ணுவீங்களா? சோ 1/2 into 1 into -3 -3 -4 into 1 -4. சோ 4 into 2 நமக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைச்சிரும். minus 2 into -4 -8 -3 into 4 -12 1 into 1 நமக்கு என்ன கிடைச்சிரும்? 1 கிடைச்சிரும். சரியா? சோ இத சால்வ் பண்ணோம் அப்படினா 1/2 into -3 -4 -7 plus 8 minus -8 -12 -20 plus 1. சரியா? is equal to 1/2 into -7 plus 8 1 ஆயிருமா? அதே மாதிரி -20 plus 1 நமக்கு என்ன கிடைக்கும்? -19 நமக்கு கிடைச்சிரும். சரியா? அப்படினா 1/2 into 1 plus 19. So 1/2 into 20. So நம்ம வேல்யூ எவ்வளவு கிடைக்கும்? 10. So நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 10 ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடைக்கும்.
ரொம்ப ஈஸி தான், நம்ம டக்குன்னு என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The vertex point of a triangle are a, b plus c, b, c plus a and c, a plus b. Then find the area of triangle அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் 1/2 இன்ட்டு a, b plus c, b, c plus a, c, a plus b, நம்ம a, b plus c போட்டாச்சு. மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 1/2 இன்ட்டு a இன்ட்டு c plus a, கரெக்டா, a இன்ட்டு c plus a plus b இன்ட்டு b plus c, சாரி b இன்ட்டு a plus b, b இன்ட்டு a plus b, b இன்ட்டு ஒரு நிமிஷம், so b into a plus b plus c into b plus c minus the value b into b plus c plus c into c plus a plus a into a plus b. சரியா? ஸோ இந்த வேல்யூ நீங்க என்ன பண்ணுவீங்க, மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? ஸோ உள்ளாடி நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா is equal to 1/2 into a into c ac plus a square plus b into a வந்து ab plus b square plus b into c bc plus c square. அதே மாதிரி minus b into b நமக்கு என்ன கிடைக்கும், b square plus bc plus c square plus ac plus a square plus ab நமக்கு கிடைக்கும். கரெக்டா? ஸோ அப்போ பிளஸ் ஏசியும் மைனஸ் ஏசியும் கேன்சல் ஆயிரும், பிளஸ் ஏ ஸ்கொயரும் மைனஸ் ஏ ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், பிளஸ் ஏபியும் மைனஸ் ஏபியும் கேன்சல் ஆயிரும், பிளஸ் பி ஸ்கொயரும் மைனஸ் பி ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், பிசியும் பிசியும் கேன்சல் ஆயிரும், சி ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இப்போ எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு வேல்யூ எவ்வளோ கிடைக்கும், 0 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் நம்ம கரெக்ட் ஆன்சரா இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The coordinates points of the vertex of a triangle are 3, 5, minus 2, 0 and 6, 4. Then find the area of triangle. சரியா? ஸோ இது அதே மாதிரி கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.